வெந்து தணிந்தது காடு, அகத்தியாக்கு வணக்கத்தை போடு. என் இனிய பொன் நிலாவே, என் இனிய பொன் நிலாவே. பா விஜய் அவர்கள் இன்று முதல் இவர் பா விஜய் இல்ல, பல்லான விஜய் இவரு. பா விஜய் இல்ல, பண்பான விஜய் இவரு. பா விஜய் இல்ல, பணத்தை எதிர்பார்க்காத விஜய் இவரு. அந்த மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு பிட் ஒன்று வச்சுருக்காங்க பாட்டு. சீரியஸாக அந்த பாட்டு வந்து உண்மையிலே பயங்கரம். நான்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். எல்லா பேய் படத்துலையும் ஒரு கருத்து வைக்க மாட்டாங்க. பேய் படத்தில் ஒரு ஹாரர் மூவி, த்ரில்லர் மூவியில் வந்து ஒரு லவ் போட்டுக்கும், ஃபேமிலி பிரிஞ்சிடும், பேயை வந்து கொலை பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. அதாவது தமிழை வந்து அப்பயே இப்படி ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காண்டா அப்படின்னு சொல்லி, இதேண்டா உங்களுக்கு இப்போ புரிய மாட்டேதுன்றதை தரமாக வந்து இறக்கி விட்டுருக்காரு பா விஜய். சீரியஸ்லாம் பாராட்டணும். அதில் ஆண்டனி தாஸ் லியோவில், இங்கே வந்து சித்தார்த்தா பண்ணியிருக்காரு, அர்ஜுன் சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார். நல்லா போகுது சார், சூப்பராக ஒர்த்து. ஃபேமிலியோட என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து பார்க்கலாம் சார். ஒர்த்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. குட் மூவி. எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். படம் நல்லா இருந்துச்சுங்க. படம் பார்க்கலாம், எல்லாருமே ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வராதிங்க. படம் ரொம்ப நல்ல படம் தான். ஆக்சுவலி நீங்கள் அதை வந்து ஓகே ஒரு நல்ல கதையோடு நம்ம படம் பார்க்க போகிறோம். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனு, அப்புறம் அவங்க ஒர்க் பண்ண விதத்தெல்லாம் நீங்கள் ரசித்து பார்க்கணும் அப்படின்னு இந்த படத்தை நல்லவா நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படத்தில் வந்து மெயினாக வந்து அந்த டைமில், அதாவது அந்த பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் காலனிஸ் அந்த டைமில் வந்து ஒரு சித்த மருத்துவர் வந்து எந்த அளவுக்கு வந்து மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சு அவரை வந்து வெளிவராமல் அழிச்சிருக்காங்க. அந்த மருந்துனால எத்தனை பேர் நம்ம காப்பாற்றலாம், ஒரு சித்த மருத்துவத்தினால எத்தனை வியாதிகளை காப்பாற்றலான்றத ஒரு கான்செப்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது, அமானுஷ விஷயம் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் நிறைய விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட் தான் சூப்பராக கலக்கியிருக்காங்க. அது வந்து என்ன ஒரு நீங்கள் ஃபேண்டசி வேர்ல்டு உள்ள போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும் படத்தை பார்க்கும்போது. ஃபுல்லாக வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து முடிச்சிருக்காங்க படத்தில். ஏன்னா வந்து நிறைய சீன்ஸ் வந்து ஜீவா சாருக்கு கம்மியாக இருந்தால் கூட அர்ஜுன் சாருக்கு நிறைய சீன்ஸ் பண்ணி ஃப்ளாஷ்பேக் நிறைய முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. ரொம்ப சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இளையராஜா சாங் ஒன்று போட்டிருக்காங்க. அது அப்படி தேட்டரில் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அந்த சாங் டான்ஸ்லாம் கூட ஆடினாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். டூ குட். நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே, விஷுவல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் இது ரொம்ப ஒரு பேய் மூவி அப்படிங்கிறது, நார்மல் பேய் மூவி அப்படிங்கிறத விட நல்லா இருந்தது. லைக் ஏர்லியராக இதுக்கு முன்னாடி ஓல்டுலேருந்து இப்போ நியூவாக நம்மளோட மெடிக்கேஷன்ஸ் அதெல்லாம் நல்ல ஒரு தமிழ் பற்று, ஹாரரு, த்ரில்லர் அந்த மாதிரி இருந்து ரொம்ப ஹாரராகவும் போல், ரொம்ப த்ரில்லராகவும் போல், கொஞ்சம் ரொமான்டிக் ஆக்ஷன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பா விஜய் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜீவா எவ்வளோ இப்போ ஜீவா ஹீரோ அப்படின்னு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ட்விஸ்ட் அப்படின்னா அர்ஜுன் சாரோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம எப்படி ஜீவாவை ஹீரோன்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி அர்ஜுன் சார் தான் ஹீரோன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. யுவன் எப்போவுமே அடிச்சுக்கலாம், அவர் அடிச்சுக்க ஆள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்ஸும் நல்லா இருந்துச்சு. சூப்பர். ஃபேமிலியோட நல்லா வந்து பார்க்கலாம். ஸோ ரீசன்ட் டைம்ஸில் வந்த நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியில் இதுவும் ஒன்றா இருக்கும். நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ரொம்ப காமெடியாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஒரு சித்த மருத்துவம்னா என்ன அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பாருங்கள், எல்லாருமே பாருங்கள். நல்லாயிருக்கு. இல்லை போர் அடிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியாக வாங்க வந்து பாருங்கள், பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சுங்க சார். வந்துட்டு நல்லா த்ரில்லிங்காகவும் இருந்தது. நம்ம தமிழர் பண்பாடு பற்றி, சித்த மருத்துவங்கள் பற்றி சொல்லியிருந்தாங்க. வந்துட்டு நிறைய பேருக்கு இதை பற்றின விழிப்புணர்வு இல்லை. ஸோ இதை பற்றி இந்த படத்தில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. இல்லை பா விஜய் சாரோட டைரக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லா இடத்துலையுமே சாங்ஸ் கொண்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வந்துட்டு சூப்பராக இருக்குது. எங்கேயுமே போர் அடிக்கல. ரொம்ப ரொம்ப வந்து நல்லா இருந்தது. நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம். வந்துட்டு ஜீவா சார் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க அர்ஜுன் சாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்தது. வந்துட்டு எதுவுமே போரிங்கே இல்லை. எங்கேயுமே வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. வந்துட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. 3 ஹவர்ஸுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் நாங்கள். எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், பெரியவங்க வரைக்கும். சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். நல்லா இருக்க படம். அதான் சித்த மருத்துவனால நம்ம எல்லா நோயுமே குணப்படுத்த முடியும்ன்றது சொல்கிறாங்க. அதான் செம்மையாக இருந்துச்சு. ஜீவாவோட ஆக்டிங்கும் அர்ஜுன் சாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. த்ரில்லிங்காக ஒரு நல்லா இருந்ததுண்ணா. சூப்பராக இருந்துச்சு படம். போர்லாம் அடிக்கல, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படம். சூப்பராக இருந்தது. காமெடியும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆக்ஷனும் சூப்பராக இருந்தது. நல்லா எல்லாருமே பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது படம். இல்லை நல்லா த்ரில்லிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். நல்லா இருந்தது படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு.
எல்லாமே நல்லா தான் இருக்குது. குழந்தைங்களாம் கூட கூப்பிட்டு வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். ஜீவா அர்ஜுன் நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா போட்டு ஜீவாவுக்கு நல்லா இன்னும் பிரபலமாக அவரை இது மாதிரி படம் நிறைய அவர் நடித்தார்னா நல்லா நல்லா அந்த மருந்து கண்டுபிடிக்கிறார் இல்லையா, அதுக்காக நாட்டு மருந்து சித்த பற்றி சொல்கிறது நல்லா படம் நல்லா இருந்தது. அந்த சித்த மருத்துவம் பற்றி சிறப்பாக வந்து எடுத்திருக்காரு. டைரக்ஷன் நல்லாயிருக்கு. தமிழ் சித்த மருத்துவத்துடைய சிறப்பை வந்துட்டு சொல்கிறாரு. வந்துட்டு குறிப்பாக கேன்சருக்கு வந்துட்டு சித்த மருத்துவத்தில் வந்து மருந்து இருக்குது. அந்த ஃபோன் கேன்சர் வந்துட்டு சித்த மருத்துவம் மூலமாக குணப்படுத்துறதை பா விஜய் வந்து அழகாக வந்து சொல்கிறாரு. ஜீவா நல்லா நடிச்சிருக்காரு. அர்ஜுன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. விறுவிறுப்பாக இருக்குது. பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. ஜீவா அவரோட ரோலை நல்லாவே பண்ணியிருந்தார். ரொம்ப நாள் கழித்து பா விஜயோட ஒரு ஒரு ரைட்டிங் பார்க்குறது நல்லா இருந்தது. அர்ஜுனுமே அவரோட ரோலை சூப்பராக தான் பண்ணியிருந்தார். சித்த மருத்துவத்தை பற்றின ஒரு முக்கியமான கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. இன்றைக்கி தான் February 28 தான் இன்றைக்கி தான் வந்து 7 பிளானட்ஸ் வந்து பூமியில் ஒன்றா சந்திக்கிறது. அதே டேட்டில் வந்து அந்த பிளானட்டை பற்றின ஒரு இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பற்றின ஒரு அவேர்னஸ்ன்னு சொல்ல முடியாது, அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேட்டிக்கான ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்பவே எதிர்பார்த்த ஒன்றா தான் இருந்தது. மற்றபடி சித்த மருத்துவத்தை பற்றினா நிறையா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. சித்தர்கள்னால் யார், உண்மையிலே அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே அவங்களோட டியூட்டி வந்துட்டு ஒரு மெடிசனை தயாரித்ததாக தான் இருக்கும், மக்களுக்கு உதவி பண்ணாங்கன்றதாக சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது. பேய் படம் மாதிரி இல்லை, அதான் சொல்கிறேன், சித்த மருத்துவத்தை மெயினாக வச்சு எடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. பேய் படம் தான், ஆனால் அதில் மெயினாக சொல்லப்பட்டது வந்து சித்த மருத்துவம் தான் இருக்குது. ஃபேமிலியோட தாராளமாக வந்து பார்க்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி சொல்லவே வேணாம். ஒரு டிவோஷனல் பிஜிஎம் போகிறதா இருக்கட்டும், அந்த ஒரு வைப்பில் கொண்டு போகிறதா இருக்கட்டும், எல்லாமே யுவன் சங்கர் ராஜா வந்து மிரட்டிட்டார். படம் சூப்பராக இருக்குது சார். சித்த மருத்துவம் பற்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கதை சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. என்னங்க சார்? அதான் சித்த மருத்துவம் பற்றி தான் சொல்கிறாங்க. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. சித்த மருத்துவம் நமக்கு கிடச்சிருக்கு, கைக்கு கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்குது சார். எல்லா ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது சார். இல்லை நல்லா இருக்கு. காமெடி இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா சித்த மருத்துவத்தை பற்றி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பிடிச்சிருக்கு. இன்றைக்கி எங்களுடைய அகத்தியா திரைப்படம் February 28 இன்று உலகம் முழுவதும் வெளியாகி இருக்கிறது. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் லிமிடெட் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவருடைய தயாரிப்பில் அனீஷ் அர்ஜுன் அவருடைய இணை தயாரிப்பில் என்னுடைய இயக்கத்தில் நடிகர் ஜீவா, அர்ஜுன் சார் மற்றும் ராஷிகனா நடிப்பில் அகத்தியா திரைப்படம் உருவாகிருக்கு. ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹாரர் ஃபேண்டசி அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு முயற்சியோட ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இந்த திரைப்படம் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ முதல் காட்சி பார்க்குறதுக்காக நாங்கள் எல்லாம் வந்திருந்தோம். ஸோ நாங்கள் நேற்று வந்து அதோடைய ப்ரீமியர் மற்றும் ப்ரெஸ் ஷோ நடந்தது. ஸோ அங்கே என்ன ரெஸ்பான்ஸ் வந்து அந்த ப்ரெஸ் மக்களும் சரி ப்ரீமியர்லேயும் கொடுத்தாங்களோ அதே மாதிரி அதை விட இன்னும் சொல்லப்போனால் மக்களோட சேர்ந்து ரசிகர்களோட, சினிமா ரசிகர்களோட உட்காந்து பார்க்கும்போது நாங்கள் எதிர்பார்க்காத இடத்துலலாம் சின்ன சின்ன வசன காட்சிகள், சின்ன காமெடி, இந்த மாதிரி இடங்களில் கூட அந்த ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதை குறிப்பாக எல்லாருமே படம் முடிச்சு வெளியே போகும்போது இந்த நம்முடைய தமிழ் மரபு சார்ந்த விஷயத்தை பேசுனதும் அதை ஹாரர் வடிவமாக ஒரு ஃபேண்டசி வடிவமாக கொடுத்ததும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. குறிப்பாக இந்த படத்தினுடைய எண்டில் வர்ற கிளைமேக்ஸ், அந்த 5 நிமிட அந்த விஎஃப்எக்ஸ் காட்சி, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர் படங்களில் வர்ற அந்த விஎஃப்எக்ஸ் காட்சியை நாங்கள் அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கொண்டு இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த காட்சி வந்து குழந்தைங்க, லேடிஸ், அவங்க எல்லாருக்குமே, குடும்பத்தினராக வரவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. யங்ஸ்டர்ஸ் கூட இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா இருக்குது சார், நிறைய விஷயங்கள் கண்டென்ட் நிறையா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்தாங்க. ஸோ எங்களுடைய இந்த பெரிய முயற்சிக்கு இன்றைக்கி பெரிய ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் குறிப்பாக 2 விஷயம் நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். ஒன்று, ஜீவா சார், அர்ஜுன், இப்போ என்னுடைய டைரக்ஷனில் இந்த படம் உருவாகினாலும் இந்த படத்தினுடைய வெளியீடு அப்படிங்கிறது பொதுவாக ஒரு 200 ஸ்க்ரீன் 250 ஸ்க்ரீன் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். ஆனால் இந்த நேரத்தில் February 28 3 லாங்குவேஜில் வெளியாகிற படம் உலகமெங்கிலும் கிட்டத்தட்ட 780 ஸ்க்ரீனில் இன்றைக்கி வெளியாகிருக்கு. இந்தியாவில் மட்டும் 656 ஸ்க்ரீனையும், வெளிநாட்டுகளில் 118 ஸ்க்ரீனையும் சேர்த்து மொத்தம் 780 ஸ்க்ரீன் கிட்ட இந்த திரைப்படம் இன்றைக்கி வெளியாகிருக்கு. ஒரு நாளைக்கு 2300 காட்சிகள் ஒரு நாளைக்கு ரன் ஆகிறதாக இன்றைக்கி எங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் இன்னொரு பெரிய கோயின்சிடென்ட் என்னென்னா, இந்த படத்தில் நாங்கள் ஒரு கிளைமேக்ஸ் காட்சிக்காக இந்த கதை எழுதும்போது ஒரு விஷயத்தை வடிவமைச்சிருந்தோம். ஒரு 7 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற நேரத்தில் இந்த படத்தினுடைய கதைக்களத்தினுடைய கிளைமேக்ஸ் நடக்கும். ஆனால் அது எதேச்சியாக ஒரு அறிவியல் அதிசயமாக ஒரு 2 நாளைக்கு முன்னால் நாசாவினுடைய அறிவிப்பாக
இதே மாதிரி இன்னைக்கு பிப்ரவரி 28ஆம் தேதி அந்த 7 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற ஒரு நிகழ்வு இன்னைக்கு வானிலை அதிசயமா இன்னைக்கு நடக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுளின் ஆசீர்வாதமாக, ஒரு இயற்கையினுடைய ஒரு பிளெஸிங்காக நாங்கள் இதை கருதுகிறோம். ஸோ இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்கு ரசிகர்கள், சினிமா ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து, ஊடக நண்பர்கள் இந்த மக்களுடைய ஆதரவை, இந்த படத்திற்கு அவர்கள் கொடுத்துருக்கிற வரவேற்பை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத உண்மையோடும் உரிமையோடும் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அவர் வந்து படத்துடைய கேமராமேன் தீபக் குமார். இன்னைக்கு ஆடியன்ஸோட இந்த படம் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப பாசிட்டிவாகவும் நல்லா, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துலலாம் அவங்களுடைய அந்த கிளாப்பிங் மொமெண்ட் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா, எங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணனால எங்களுக்கு ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. அந்த எல்லாம் எண்ணினிய பொண்ணில சாங்க்கெல்லாம் வந்து இந்த ஃப்ரண்ட்லலாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அவங்களே டான்ஸ்லாம் ஆடினாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது உண்மையிலே எண்ணினிய பொண்ணில சாங் வந்து இந்த படத்துக்கு கிடைச்சதுக்கு பெரிய நன்றி சொல்லணும். இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் சரிகமா நிறுவனத்துக்கும் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த பாட்டு அந்த ஆடியன்ஸோட பார்க்கும்போது அவ்வளோ பேர், ஒரு 4-5 ஜோடிகள் வந்து முன்னால் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இங்கே பார்த்தோம். ஓகே, அதே மாதிரி சிஜி வந்து ஓவராலாகவே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்ததுன்ட்டு எல்லாருடைய கமெண்ட்ஸ் இருந்தது. அந்த சிஜி எங்களுக்காக பண்ண எல்லா டீம்ஸ்க்கும், இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸு, ஃப்ரம் எடிட்டரு, ஃபைட் மாஸ்டரு, ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்ல விருப்பப்படுறேன். தேங்க்யூ. எல்லாரும் வந்து தியேட்டரில் பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ அகத்தியா அந்த படம் தான் நான் இப்போ பார்த்துட்டு வரேன். என் வாழ்நாளில் ஒரே நாளில் ஒரே படத்தை 2 ஷோ பார்த்தது இந்த படம் தான். வெந்து தணிந்தது காடு, அகத்தியாக்கு வணக்கத்தை போடு. என் இனிய பொன் நிலாவே, என் இனிய பொன் நிலாவே. இப்போ நான் முத்தம் கொடுத்தேன்ல, உண்மையிலே சொல்கிறேன், கடவுள் மீது ஆணையாக அந்த பாட்டு ஓடும்போது ஒரு ஜோடி, ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் எழுந்து ஸ்க்ரீனில் படம் ஓடுது, அவங்க ஆடிக்கிட்டு இதெல்லாம் பண்ணாங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்களா? என்னப்பா பார்த்தீங்களா இல்லையா? அந்த இது பண்ணாங்க. நினைவிலே புது சுகம் தரரர தரரர. சார் வந்து ஆணா இருக்கிறதுனால என்னால் இப்போ ஒன்றும் பண்ண முடியல. நம்ம இந்த அகத்தியா படத்திற்கு அந்த இளையராஜா சாரோட மியூசிக்கு, அந்த சாங்கு பயங்கர ப்ளஸ்ஸு. அர்ஜுன் சார் நீங்கள் இது வரைக்கும் ஆக்ஷன் கிங்கு அப்படி இப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு தான். இந்த படத்தில் அந்த பழைய நாட்டு மருந்து, நாட்டு வைத்தியங்கள், அது எல்லாமே அந்த மூலிகைகளை பற்றி அப்படியே சொல்லிகிட்டே வரீங்க. எனக்கே அதான் டவுட்டாக இருக்குது, என்னப்பா உங்களுக்கு இவ்வளோலாம் தெரியுமா அப்படின்றது. அது உங்களோட கைவண்ணமா இல்லை இயக்குனரோட கைவண்ணமான்னு தெரில. சூப்பராக இருக்குது. எப்பவுமே அர்ஜுன் சார், சினிமாவுக்கு தேவை உங்கள் பங்கு. நீங்கள் தான் எப்பவும் ஆக்ஷன் கிங்கு. அதே மாதிரி படத்தோட கேமரா தீபக் சார், அவங்க வந்து நீங்கள் தீபக் சார், உங்களோட பங்கு மிகப்பெரிய பங்குங்க. ஏன்னு கேளுங்க, கிளைமேக்ஸில் அந்த ஃபைட் இருக்க அப்படியே நெருப்பு பறக்குது. நல்ல வேலை ஏசி போட்டதுனால சீட்டுக்கிட்டலாம் பற்றிக்கல, இல்லைனாக்கா அவ்வளோ ஃபயராக இருந்துச்சு. சூப்பர். நல்லா அந்த ஹீரோயின்லாம் நல்லா அழகாக காமிச்சிருக்கீங்க. அப்புறம் ராதா ரவி சாருக்கு, அவருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா பெரிய கேரக்டர் இதில் யோகி பாபு நடிச்சிருக்காரு, ரெடின் கிங்ஸ்லே நடிச்சிருக்காரு. அப்புறம் நம்ம ஜீவா அவர்கள், அவரோட நடிப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை. நல்லா சூப்பராக டபுள் ஆக்ஷனில் வராரு. டபுள் ஆக்ஷனில் ஜீவா சார் வராரு. அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, அந்த படத்தின் தயாரிப்பாளர் என்னுடைய தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்களின் வெந்து தணிந்தது காடு, அந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு ஐசரி கணேஷ் ஐயா அவர்கள் இந்த ஒரு மிக பிரம்மாண்டமான படத்தை தயாரிச்சிருக்கிறதுக்கு அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. முக்கியமாக இது குழந்தைகள், மாணவர்கள் எல்லாமே விரும்பி பார்ப்பாங்க. ஸோ அப்படி ஜனரஞ்சகமான படம் தான் இந்த நம்ம அகத்தியா படம். இந்த படத்தை பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு டைலாக் ஒன்று சார், இதில் அந்த வெள்ளைக்காரன் சொல்லுவார், எனக்கு உண்மையிலே ரொம்ப டச் ஆயிடுச்சு. அந்த வெள்ளைக்காரன் சொல்லுவார், உங்கள் நாட்டில் துப்பாக்கிக்கு பயப்படாத ஒரே ஒருத்தன் தான் அப்படின்னு. துப்பாக்கிக்கு பயப்படாத ஒரே ஒருத்தன் உங்கள் நாட்டில் இருக்காங்க அப்படின்னுவார். அது யாருன்னு கேட்டால் மகாத்மா காந்தின்னு சொல்லுவீங்க. அது செம்ம சார். அது அந்த இளைஞர்கள்லாம், ஸ்டூடெண்ட்லாம் படம் பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி வரக்கூடிய வசனம் அது. உண்மையிலேயே அது நீங்கள் தான் எழுதுனீங்களா இல்லை வேறு யாரும் எழுதி கொடுத்தாங்களான்னு தெரியல. இருந்தாலும் நீங்கள் கவிஞர் பா விஜய் அவர்கள், இன்று முதல் இவர் பா விஜய் இல்லை, பல்லான விஜய் இவர். பா விஜய் இல்லை, பண்பான விஜய் இவர்.
பா விஜயில் பணத்தை எதிர்பார்க்காத விஜய் அவர். இன்னும் நீங்கள் பல படங்கள் நீங்கள் வந்து டைரக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, நல்ல சிறப்பான முறையில் பிஆர்ஓ நிக்கில் முருகன் சாரா, அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ப்ரெஸ் மீடியா பீப்புள், இந்த படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஐ லவ் யூ ஆல்.